என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க பொறுமையா இருக்கணும், அதோட அசையாம இருக்கணும். ஒரு ராஜா அசையக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. எனக்கு தும்மல் வந்தா என்ன? கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் கிங். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எச்சரிக்கையா பண்ணிருக்கேன். இது ஏதாவது ஒரு விளையாட்டா? அப்படி ஒரு விளையாட்டா இருந்தா இது ஒன்னும் சுவாரஸ்யமா இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இதை முடிச்சிட்டேன். அப்போ முதல்ல நீங்க இருக்கிற ஒரு கடை தட்டினா போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பாருங்க. காத்திருந்ததுக்கு நல்ல பலன்தான். இத மறுபடியும் பண்ணா நல்லா இருக்கும். இதை விட பெருசா உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு சில பொருட்கள் வேணும். அதுக்கு என்ன வேணும்னா ஒரு கப், அப்புறம் பால். இதோ கப்பு வந்துருச்சு பாருங்க. ஒரு சின்ன மரப்பட்டை, அப்புறம் ஒரு கல்லு, அப்புறம் ஒரு கோலியும் வேணும். மரத்துண்டுகளை நான் தரேன். என்கிட்ட கல்லு இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டே நீ என்ன பண்ண போற? இப்ப இது தயாராயிடுச்சு. நான் ஆர்வமா இருக்கேன். நானும் இது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். இத வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லு நீனா. இந்த காசை நம்ம சரியா விட்டோம்னா அது அப்படியே புக் மேல விழும். புக் மேல இருக்கிற பால் மரப்பட்டை மேல விழும். அது சீசா மாதிரி இருக்கிறதுனால கோலிய மேல தூக்கி அடிக்கும். அந்த கோலி கப்ல போய் அப்படியே விழுந்துரும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி நடந்தா நீங்க எனக்கு ஒரு பனானாவை அன்பளிப்பா தரணும். சரி, ஒத்துக்கிறேன். இதுக்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? கான்ட்ராப்ஷன். இது ரொம்ப சாதாரணமா சொல்லலாம். ஒரு வினைக்கு பல விளைவுகள்னு சொல்லலாம். சரி சரி, இது வேலை செய்தான்னு பார்க்கலாம். ராஜா, நீங்களே ஆரம்பிங்க. எனக்கு இது மிகப்பெரிய கௌரவம் நீனா. நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு பனானா கொடுங்க. இது பிரமாதமா இருக்கு நீனா. ஒரு பொருள் இன்னொரு பொருளை அசைய வைக்குது. இது என் டீச்சர் வினை விளைவுன்னு சொல்வாங்க. என் வீட்ல இதே மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் இருக்கு. அதுல ஒரு கூண்டு கீழே விழுந்து ஒரு பிளாஸ்டிக் மவுஸ பிடிக்கும். இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய பொருளை நான் செய்ய விரும்புறேன். நீதான் ஒரு மந்திர யானையாச்சே. மந்திரத்தை வச்சு நான் அதை செய்ய விரும்பல. நான் அந்த விழுதுகளையும் கல்லு அப்புறம் மத்த பொருளையும் வச்சு செய்ய விரும்புறேன். நான் உதவி செய்யறேன். பலாப்பழத்தை நாம பந்து மாதிரி பயன்படுத்தலாம். நானும் ராணிய விழுதுகளை கொண்டு வரோம். சீக்கிரம் வா டைகர், இது சுவாரஸ்யமா இருக்கும். என்கிட்ட மந்திர சக்தி இருந்தா அதை நிச்சயமா இதுக்கு நான் பயன்படுத்துவேன். ஒரு பச்சை யானைய பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த கருங்குகளை தான் பிடிக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த காட்டுல இருந்து எதையாவது ஒன்ன பிடிக்காம நிச்சயமா நாம திரும்ப கூடாது. கண்களையும் காதுகளையும் நல்லா திறந்து வச்சு பாரு. சத்தம் கேட்டுச்சா? ஏதோ ஒரு ஜந்து வருதுன்னு நினைக்கிறேன். வலைய தயார் பண்ணி வை. அந்த சறுக்கு மரம் எப்படி இருக்கு? ரொம்ப சரியான இடத்துல தான் இருக்கு. இது சரியா வேலை செய்யும்னு நான் நம்புறேன். ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. யாரோ வர மாதிரி இருக்கு. அச்சச்சோ, அந்த ஜூ ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சுக்கலாம். இத அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல, இவங்க கதையை நான் முடிக்க போறேன். நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஆனா நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. சீக்கிரம் செய் அப்பு. அப்போ இத ஆரம்பிச்சு வச்சுட்டான். என்ன செய்யறான்னு தெரிஞ்சுதானே செய்யறான். எப்பவும் அவன் நிதானமா இருப்பான். என்ன சத்தம் அது? என்னன்னு தெரியலையே. இது நீனா விளையாடுற விளையாட்டு மாதிரி இருக்கு. அவங்க நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. நாங்க மாட்டிக்கிட்டோம். காட்டுல இருக்கோம். உதவி பண்ணுங்க ப்ளீஸ்.
இதுக்கப்புறம் அவங்க நம்மள தொல்லையே பண்ண மாட்டாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது ரொம்ப நல்ல முடிவு. என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாய்.